அனைவருக்கும் வணக்கம். இந்த எப்படி சொல்றது, இது ஒரு செம புது அட்டம்ப்டா இருக்கு. இந்த விஷுவல்ஸ், இந்த ஐடியாவா பார்க்கும்போதே மதி வந்து எனக்கு வெற்றி மூலயமா தான் பழக்கம். ஆடுகளம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன், அதுலேருந்து ஒரு 13-14 வருஷம் மதி எனக்கு பழக்கம். ஸோ ஆல்வேஸ் ஒரு எப்படி சொல்றது, இந்த இந்த காலேஜ்லேருந்து வந்து ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி எனக்கு வெற்றிகிட்டேருந்து வந்த ஒரு பிரைட்டான ஒரு எனர்ஜியாக நான் மதியை பார்ப்பேன். அண்ட் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துகிட்டே இருந்துருக்கு. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம் அகெயின். அண்ட் நான் லாஸ்ட்டாக தான் இந்த படத்துக்குள்ள ஆட் ஆனேன். ஐ திங்க் ஒரு 10 days முன்னாடி தான் இந்த படம் வந்து கமிட் ஆனேன். அதுக்குள்ள 2 நாள்ல மியூசிக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. குட் பேட் அக்லி படமே நம்ம 30 நாள்ல முடிச்சேன், அந்த மாதிரி 10 நாள்ல கொடுத்து முடிக்க சொன்னாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் அகெயின் வித் மதி. அஃப்கோர்ஸ் வெற்றி வந்து எனக்கு என்னுடைய 3வது படம் வந்து வெற்றி ஃபர்ஸ்ட் ஃபிலிம். சொன்னாங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷ ஜேர்னி வித் ஈச் அதர் அண்ட் we've grown with each other. So I'm very very happy to work with வெற்றி. எல்டர் சார் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவர் வந்து 2010ல அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வந்து நான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன். இன்ன வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து ஒரு மெமரபிளா இருக்கு. அதனால ஒரு படத்துக்கு வந்து ஒரு சாங் வந்து டைம் தாண்டி நிற்கும், அந்த மாதிரி அவருக்கு சில சாங்ஸ் அந்த படத்துல அமைஞ்சது. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் கிரண் சார். சொன்ன மாதிரி 13 வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சிருக்கு கூப்பிட்டுருக்காரு. ஸோ கிரண் சார் கூட ஒர்க் பண்றது ரொம்ப ஹாப்பி. மயக்கம் என்ன வந்து நானும் கிரண் சார் சேர்ந்து ஒர்க் பண்ணோம், திருப்பி ஒர்க் பண்றோம். கதிர் வந்து எனக்கு எஸ்ஆர் கதிர் வந்து அவரு ட்ரைனிங் பீரியட்ல இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும் போதுல இருந்து எனக்கு பழக்கம். ஸோ எனக்கு சுப்பிரமணியபுரம் தமிழ் எம்ஏ வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒர்க்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் நாங்கள் சேர்ந்து வேலை செய்கிறோம். ஸோ ஐம் வெரி வெரி எக்ஸைட்டட். சோரி சார், ஆக்சுவலி நாங்கள் பெருசாக மியூசிக்காக நாங்கள் எந்த படமும் வேலை செய்யலை. அப்போ ஒரு ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் கருடன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு, மாமன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு, அப்புறம் மண்டாடியில தான் எல்டர் சார் மூலமா இது நடந்திருக்கு. ஸோ சேர்றோம். ஸோ டெஃபினட்டா சூரி சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீமே வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்துல எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவர் கேட்கறது வந்து மியூசிக் பத்தி தான் கேட்கிறாரு. எப்படி வந்திருக்கு, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்குது சூரி சார். அதான் நீங்க வரும்போதெல்லாம் பார்த்து மியூசிக் பண்ண வேண்டியதா இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமா உங்களை தானே நினைச்சுக்கிட்டே இருக்கேன். மே 16 வரைக்கும். நேற்று கூட நைட்டு மட்டும் பேசினேன். இப்போ நீங்க வீட்டுக்கு போனாலும் உங்ககிட்ட பேசுவேனே. ஹாய் என்ன, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு. ராஜாண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்க இங்க வந்ததுக்கு. இன்னைக்கு என்னோட படத்தோட முதல் நிகழ்ச்சியை வந்து ஆரம்பமே வந்து இவ்வளோ பிரம்மாண்டமா இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வெளியிட்டு இப்படி ஒரு பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு நான் உண்மைக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எத்தனை மேடைகள் இருந்தாலும் நான் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சொல்றேன், இது எல்லாத்துக்குமே காரணம் அண்ணன் வெற்றிமாறன் மட்டும்தான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் இதை மீறி நான் வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியாது. ஏன்டா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லைஃப் ஒன்று இருந்துச்சு. கண்டிப்பாக சுசீந்திரன் மூலமாக எல்லா இயக்குனரும் நல்ல இடத்துல கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கே இப்படி ஒரு இடத்துல கொண்டாந்து என்னை வச்சிருக்காருன்னா அவர் என் மனதில் வச்சுக்க நம்பிக்கை அது சாதாரண நம்பிக்கை இல்லை. அவர் கூப்பிட்டாருல எல்லாரும் அவருக்கு ரெடியாக இருக்கிறப்ப என் மேலே நம்பிக்கை வச்சு விடுதலைங்கிற ஒரு படத்தை கொடுத்து இன்னைக்கு இத்தனை மீடியா முன்னாடி இவ்வளவு ஒரு பெரிய படத்தில் கொண்டாந்து என்னை வச்சிருக்கிறப்ப அதுவும் அந்த ஏடி நான் இப்போதான் பார்க்குறேன். மதியம் என்கிட்ட கேட்டேன், அதை காட்டவே மாட்டேன்ட்டார். இல்லை நீங்கள் அங்கே வந்து பாருங்க, அங்கே வந்து பாருங்கன்றாரு. உட்காந்து பார்க்கப்போ எனக்கு மாதிரியாக ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப சந்தோஷங்கண்ணே. அதே நேரத்தில் பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்கண்ணே. கடல் புண்ணியத்தில் ஒன்றுமே இல்லாமல் வந்தேன், எதுவுமே இல்லாமல் அங்கங்கே எங்கிட்ட ஓடி ஏதோ படத்தை கடந்து ஏதோ பெயிண்ட் அடிச்சு கடிச்சு பிடிச்சிக்கிட்டு வந்துட்டேன். வந்து சத்துக்கு மீறி சம்பாதிச்சிட்டேன் சினிமா மூலமா. போதும் இதுக்கு மேலே நீ எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ண போட முடியும். பணத்தை நான் அதிகமாக சம்பாதிக்க அவசியமே இல்லைண்ணே. அதனால அப்பப்போ எனக்கு பிடிச்ச படங்களை சர்வே பண்ணுற அளவுக்கு என்ன இந்த கலைத்தா இறைவன் என்னை வச்சிருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேனே. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. எல்டர் குமார் அண்ணன் அண்ணன் சொல்கிறோம், வெற்றிமாறன் மாதிரி அவரை பற்றி சொல்ல தேவையில்லை. அது ஒரு தொழிலாக பார்க்காம ரொம்ப பிடிச்ச ஒரு பேசனா அதுக்காக எவ்வளோ வேணாலும் மெனக்கட்டாரு, எவ்வளோ தூரத்துக்கும் போவார். இப்போ கூட இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த படத்துக்கு என்னெல்லாம் மெனக்கட்டணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பேரெல்லாம் சொன்னார். பட் எனக்கு எதுவுமே தெரியலை. சிரிச்சுக்கிட்டே சூப்பருங்கண்ணே சூப்பருங்கண்ணே சூப்பருங்கண்ணே, ஆமாண்ணே ஆமாண்ணே, அதை விடக்கூடாதுண்ணே, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் விட்டக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன். எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டிருந்தாருல வண்டி பிரேக் ஆகிருக்கும். ஸோ எப்படியோ படத்துக்குள்ள கொண்டு வராருல, அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு.
அதே அவருக்கு பிடிச்ச அதை விடவே மாட்டார். இந்த ஏரிக்கு அவ்வளவு மெனக்கெட்டிருக்காரு. ரொம்பவும் திருப்பியும் இதான் நியாயமும் கூட. ஒரு விடுதலை படத்து மூலமா வந்து இவ்வளவு பெரிய எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து மறுபடியும் நான் உங்க படத்துக்குள்ள வந்து நிற்கிறேன், இதுதானே எனக்கு ஒரு மிகப்பெரிய நியாயமும் கூட. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இதை விட எனக்கு வேற சந்தோஷம் எதுவுமே இல்லை. திருப்பி உங்ககிட்டே வந்து நான் நிற்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு என் பேர் இருக்கிறது எனக்கு தெரியும். நான் இந்த படத்தில் இன்வால்வ்டு கிரியேட்டிவான்னு எனக்கு தெரியும். கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ன்ற டைட்டிலோட இன்வால்வ்ங்கிறது இப்போ தான் தெரியும், எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். மதி வந்து இஸ் அ வெரி a man with a lot of self-respect. எப்படின்னா எதையுமே வந்து he doesn't take it for granted. அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. அதனால் இன்ஜினியரிங்க்கு ஜாயின் பண்ணி 4 வருஷம் காலேஜ் போனான். அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போகணுன்னப்போ நீ டிகிரி வாங்கினா போகலாம். எத்தனை அரியர்ஸ் இருந்தது அப்போ? 10 தானே? ஓகே, மொத்தமாக 10 அரியர்ஸ் இருந்தது. சரி, நான் முடிச்சா போகலாமா அப்படின்னு கேட்டப்போ போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வித்தின் த 4th இயர் அந்த எல்லா அரியர்ஸும் கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் சினிமாவுக்கு போகிறேன். ஓகே, சரி போ. ஹீ குட் ஹவ் கம் அண்ட் ஆஸ்க்ட் மீ டு ஒர்க் வித் ஹிம். அப்போ என் கூட வேலை செய்கிறேன்னு சொல்லியிருந்துருக்கலாம் அவர். ஆனால் அப்படி சொல்லலை. ஒரு படம் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அண்ணன் ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்திருக்கேன், அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது நான் நல்லா எடுத்திருந்தேன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணால் என்ன நீங்கள் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அந்த ஃபில்ம் வந்து அந்த ஷார்ட் ஃபில்ம் அது பொல்லாதவன் முடிச்சு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்னு நினைக்கிறேன். ஜிவி ஸ்டுடியோவில் தான் நானும் ஜிவியும் தான் பார்த்தோம். பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. அதில் ஆண்ட்ரூ நடிச்சிருந்தார். ஆண்ட்ரூ நான்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம், அவர் நடிச்சிருந்தார். பிடிச்சிருந்தது. அப்போ நான் சொன்னேன், சரி எனக்கு பிடிச்சிருக்குப்பா, நீ வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹி ஒர்க் வித் மீன் ஆடுகளமில் வந்து எப்படி விக்ரம் சுகுமாரன் வந்து ஸ்கிரிப்ட், டயலாக், ஷூட்டு அண்ட் டப்பிங்கில் ஒர்க் பண்ணாரோ அது மாதிரி வந்து மதி வந்து எடிட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன். இவங்க கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா அந்த படம் வாட் இட் இஸ் டுடேன்றது அது அவங்களோட கான்ட்ரிபியூஷனால தான் அது இன்னைக்கு என்னவா அது வந்து சேர்ந்ததோ அது வந்து சேர்ந்தது. அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து செல்ஃபி ஹேப்பன்ட் ஃபார் ஹிம். செல்ஃபியில் நிறைய சேலஞ்சஸ் இதெல்லாம் முடிச்சு அண்ட் த்ரூ அவுட் த ஜேர்னி என்னன்னா எப்போவுமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு டீம் பர்சனாக இருந்து டீமுக்குள்ள கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் வந்து எப்போவுமே தயங்காத ஒரு பர்சன். அண்ட் எல்லா படமுமே வந்து இந்த நான் பண்ணுற எல்லா படத்துலையுமே வந்து எங்களுக்கு வந்து ஃபைனல்னு வரும்போது வந்து அது வந்து அந்த கடைசி நேரத்தில் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போட்டு காமிச்சு டிஸ்கஸ் பண்ணி இது என்ன ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அது பெரிய டிஸ்கஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி எப்போதுமே கூட ஒர்க் பண்ணி அதே மாதிரி மனசுக்கு படுறத எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் சரின்னா சரி தப்புன்னா தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அப்படி விடுதலையில் வந்து ஹீ வாஸ் வித் மீ. அண்ட் அந்த விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது ஹீ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் தட் ஷூட். அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் இருந்தார். ஸோ அந்த நேரத்தில் எல்ரைட் சாருக்கு வந்து மதியோட இன்ட்ரொடக்ஷன், மதி ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாரு. மணியும் எல்ரைட் சாரும் வந்து they are very impressed. They have அவருடைய கான்ட்ரிபியூஷன் அண்ட் இப்போ எல்லாரும் சொன்னாங்களே ரொம்ப பேச மாட்டான்னு, அதெல்லாம் நல்லா தான் பேசுவாங்க. ஸோ அப்படி அது ஒரு இதுதான், என்ன பேசணுமோ எப்போ பேசணுமோ அதெல்லாம் கரெக்டாக பேசுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ தி வே ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப், தி வே ஹி புட்ஸ் அக்ராஸ் ஹிஸ் தாட்ஸ், அது வந்து எல்ரைட் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.